வணக்கம். இனி எல்லாம் ப்ராம்ப்ட். ப்ராம்ப்ட் அப்படிங்கிறத பத்தி நான் ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருக்கேன். ஏஐல வேலை வாங்குவதற்காக நமக்கு தேவைகளை சரியா கேட்டு பெறுவதற்கான ஒரு கட்டளை தான் ப்ராம்ப்ட். இத நிறைய இருக்கு. ஒரு பேசிக்கான எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய வகையில நான் ப்ராம்ப்ட்ட உங்களுக்காக கிரியேட் பண்ணி குடுத்துட்டு இருக்கேன். அது எப்படி பயன்படுத்தணுங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். தினமும் இத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான ப்ராம்ப்ட்ஸ நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஒரு கிட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல கிட்டோட பேரண்டா இருந்தாலும் சரி, இல்ல சோசியல் மீடியால நீங்க ப்ரமோட் பண்ணணும், நீங்க ஷைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, ஒரு பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, அதாவது இமேஜ கிரியேட் பண்ணாலும் சரி, இந்த 5 வகையான ப்ராம்ப்ட்டையும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட குடுத்துட்டு இருக்கேன். அது எப்படி பயன்படுத்துறதுன்னு குடுத்துட்டு இருக்கேன். அது இல்லாம அந்த ப்ராம்ப்ட்களை நீங்களும் உங்க தேவைக்கு ஏற்ப மாதிரி பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய கஸ்டமைஸ்டா இருக்கக்கூடிய விஷயத்தையும் உங்களுக்கு இதோட ஷேர் பண்றேன். நீங்க ஷேர் பண்ற லிங்க் போனீங்கன்னா இந்த மாதிரி காட்டும் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 6ஆம் தேதி. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய தேதி 8ஆம் தேதிக்கான ப்ராம்ப்ட்ஸ். இதை கிளிக் பண்ண உடனே மொத்தம் 5 வகையான ப்ராம்ப்ட்ஸ் இருக்கு. முதல்ல எப்பவும் சொல்ற மாதிரி இந்த கிட்ஸுக்கான ப்ராம்ப்ட் என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க சாட் ஜிபிடில ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தான். ஜெமினி குரோமோட ஜெமினில ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ஆன்லைன்ல டூல்ஸ் இருந்ததுன்னா அதை ஓபன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. இந்த ப்ராம்ப்டை இதுல யூஸ் பண்றதுக்கு சரியா இருக்கும். முதல்ல கிட்ஸுக்கு நம்ம இன்னைக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஒரு ப்ராம்ப்ட் நான் ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராம்ப்ட்ல உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க அதுல அடாப்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கிரியேட் 3 பிரீஃப் அண்ட் கேப்டிவேட்டிங் டேல்ஸ். ஒரு சின்ன கதை சொல்றதுக்கான விஷயத்த நான் கொடுக்க போறேன். அந்த கதைகளை நம்மகிட்ட சாட் ஜிபிடில கேட்க போறோம், இல்ல ஜெமினில கேட்க போறோம். ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் அனிமல் அட்வென்ச்சர்ஸ் போட்டுருங்க. அப்ப ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் அனிமல் அட்வென்ச்சர்ஸ். இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஒரு போதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி அதுல என்ன சொல்லிருக்கேன், நான் உங்களுக்கு காப்பி பண்ணிடுறேன். இது காப்பி பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இதை நான் எடுத்து கொண்டு போய் சாட் ஜிபிடில அப்படியே நான் பேஸ்ட் பண்ண போறேன். பேஸ்ட் பண்ணும்பொழுது இதுல பார்க்கலாம். Create 3 brief and captivating tales with positive messages for children. The story should steer clear a negative themes like violence, dishonesty and vengeance, and can derive inspiration from real life events and animal adventures. Please refrain from including any religious elements or characters in your storytelling. அதாவது நீங்க அவங்கள வயலன்ஸுக்காகவோ இல்ல மரியாதை குறைவாவோ அல்லது வெஞ்சன்ஸ், அதாவது குரோத மனப்பான்மை ஏற்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது இல்லாம எந்த ஜாதி மதமும் சம்பந்தப்பட்ட கேரக்டர்ல இதுல நீங்க இன்வால்வ் பண்ணாம 3 கதைகளை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடில சொல்லியிருக்கேன். இப்ப நான் அந்த கமெண்ட கொடுத்தோன்னே என்ன வருதுன்னு பாருங்களேன். ஜஸ்ட் லைக் தட். த பிரேவ் லிட்டில் சீட் அப்படிங்கிற ஒரு கதை வருது. இதை நீங்க படிச்சு பாத்துக்கலாம். இதை படிச்சு பார்த்துட்டு இதுல என்ன தமிழ்ல கூட நீங்க அடிச்சுக்கலாம். இப்போ அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இப்போ இதே நான் கண்டென்ட்டை இப்போ இங்க மாதிரி வந்துருச்சு. 3 கதை வந்துருச்சு. த டர்ட்டில் ஹூ லேர்ன் டு டான்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. இது நமக்கு தமிழ்ல வேணும், இல்ல நமக்கு வேண்டிய லாங்குவேஜ் வேணும்னா ஜஸ்ட் இங்க போயிட்டு கிளிக் பண்ணிட்டு கிரியேட் த பிரீஃப் அண்ட் கேப்டிவேட்டிங் டேல் இன் தமிழ் வித் அப்படின்னு நினைக்கிறேன். இன் தமிழ் லாங்குவேஜ். தட்ஸ் ஆல். அதே கண்டென்ட் தான், நடுவில் மட்டும் சேர்த்திருக்கேன். இங்க சென்ட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அது குரங்கு மற்றும் மாம்பழம் ஒரு மலைக்கு பக்கம் இந்த மாதிரி அழகா உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். இதை நீங்க கொடுத்துடலாம். இதை நம்ம கேட்கணும்னாலும் கேட்கலாம், வாய்ஸாவும் மாத்திக்கலாம். இல்ல அவங்களுக்கு கதை சொல்றதுக்கும் நீங்க தினமும் ஒரு கதையை சொல்லி உங்க குழந்தைகளை வளர்க்கலாம். இல்ல அவங்களே கூட இந்த கதைகளை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, எஸ், அதுல அடுத்தது ஹவுஸ் ஒய்ஃபுக்கு போவோம். ஹவுஸ் ஒய்ஃப் சமையல் இருக்கும், நிறைய விஷயங்கள் என்ன கூட அவங்களுக்கு பிசினஸ் பண்ற மாதிரியோ இல்ல வேற ஏதாவது ஆக்டிவேஷன் பண்ற மாதிரியோ நாங்க பின்னாடி ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அல்லது நீங்க ஏதாவது ப்ராம்ப்ட் கேட்டீங்கன்னா, அதாவது எனக்கு இது தேவை இருக்கு, இதுக்கான ஒரு ப்ராம்ப்ட் கட்டளையே நீங்களே உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க உருவாக்கி கொடுக்குறோம். 2-3 தடவை நாங்க அந்த உருவாக்கி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நீங்களே உங்களுக்காக அந்த ப்ராம்ப்ட் உருவாக்கணும். எப்படின்னா கார் டிரைவிங் மாதிரி தான். நாங்க கூட இருந்து கத்து கொடுத்துட்டே இருப்போம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்களே கார் ஓட்ட கத்துவீங்க. அந்த மாதிரி தான் ப்ராம்ப்ட்டுக்கு நீங்க எப்படி இருக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃபுக்கான ப்ராம்ப்ட் எடுக்கிறேன். அதுல ஒண்ணும் இல்ல, அதாவது வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கு, செலிப்ரேட் பர்த்டே பார்ட்டி அப்படின்னு கொடுக்குறேன். பார்ட்டி, செலிப்ரேட் பர்த்டே பார்ட்டி வித் 3 டிஃபரண்ட் தீம்ஸ். அதாவது இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம ட்ரெஸ் போட்டு போறதுக்கான ஆப்ஷன் தான் கேட்கறேன்னு நினைக்கிறேன். ட்ரெடிஷனல் ஃபங்க்ஷன், எ மாடர்ன் ஃபங்க்ஷன், 3 டைப் ஆஃப் செலிப்ரேட் பர்த்டே பார்ட்டியை எப்படி கொடுக்க போறோம் அப்படிங்கிறது தான். அதாவது சாரி, கரெக்டா வரல நினைக்கிறேன். பார்ட்டி, ஓகே, நான் தப்பா அடிச்சிட்டேன். ஓகே, பார்ட்டி, ட்ரெடிஷனல் ஃபங்க்ஷன், மாடர்ன் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷன். இத மாதிரி ட்ரெடிஷனல் ஃபங்க்ஷன் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்,
நீங்க மத்தபடி உங்களுடைய மேக்கப் எப்படி இருக்கணும், ட்ரெடிஷனல் ஃபங்க்ஷன், மாடர்ன் ஃபங்க்ஷன், இது நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். மாடர்ன் ஃபங்க்ஷன், தென் வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷன். கோயிலுக்கு போறோம் அப்படின்னா இப்படி போலாம். ரொம்ப ஈஸியா நீங்க அந்த ஷேர்டு கீடு எல்லாமே கொடுத்துரும் உங்களுக்கு. ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷன் அடிச்சு அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, ஸ்பெல்லிங் கொண்டு வந்தாலும் நம்ம. ஓகே, இப்போ காப்பின்னு கொடுத்தோம் அப்படின்னா அகைன் நம்ம ஜெமினிக்கோ இல்ல சாட் ஜிபிடிக்கே நான் போறேன். சாட் ஜிபிடி நம்ம கொடுக்கும் பொழுது அநேகமா தமிழ்ல வரும்னு நினைக்கிறேன். நான் மாத்தணும், தமிழ்ல மாத்தினா வரல. ஓகே, இப்போ செலிப்ரேட் பர்த்டே பார்ட்டி ட்ரெஸ் அண்ட் மேக்கப் கோட் ஃபார் உமன். ட்ரெடிஷனல் ஃபங்க்ஷன் அப்படின்னா ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கணும், சாரி, பிளவுஸ் எப்படி இருக்கணும், ஜுவல்லரி எப்படி இருக்கணும், ஃபுட்வேர் எப்படி வேர் வந்து ட்ரெடிஷனல் ஃபுட்வேர் லைக் எம்பலிஷ்டு ஜுட்டிஸ் அண்ட் மொஜாரிஸ் அந்த மாதிரி நீங்க பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா சரியா இருக்கும். மேக்கப் கோட் எப்படி இருக்கணும், அவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கணும், ஐ எப்படி இருக்கணும், சீக்ஸ் எப்படி இருக்கணும், லிப்ஸ் எப்படி இருக்கணும், ஹேர் எப்படி இருக்கணும், பிந்தி எப்படி கொடுக்கணும், ஸ்மால் எலிகன்ட் பிந்தி டு கம்ப்ளீட் த ட்ரெடிஷனல் லுக், மாடர்ன் லுக்ல எப்படி இருக்கணும், மேக்கப் கோட் அதுல என்ன இருக்கும், இந்த மாதிரி கொடுத்துரும். ரொம்ப ஈஸியா நீங்க வந்து இதுல இருந்து ஒரு வேலிட் பாயிண்ட் எடுத்து அதுக்கப்புறம் நீங்க ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு போயிடலாம். இது வந்து நாங்க இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபுக்கான கண்டென்ட். அதே மாதிரி பிசினஸுக்கும் கொடுக்குறோம். பிசினஸ்ல என்னன்னா நமக்கு வந்து ஒரு சப்டீலர் அப்பாயிண்ட் பண்ண போறோம் நம்மளுடைய பிசினஸுக்கு அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். அது நீங்க அந்த ப்ராம்ப்ட படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்டீலர்ஸ் இன் ஸ்பெசிபிக் டிவிஷன் யூசிங் ப்ரொமோஷனல், அதாவது இதை காப்பி பண்ணிக்கிட்டேன். அகைன் நான் திருப்பி அங்கேயே போறேன். என்ன இருக்குங்கிற ப்ராம்ப்ட பாத்துக்கோங்க. நீங்க கிரியேட் ஏ கான்செப்ட்ஸ் ஃபார் ப்ரோமோட்டிங் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் sub-dealers in specific division using promotional materials அடிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. எப்படி கொடுக்கணும், ப்ரோச்சர்ஸ் அண்ட் ஃபிளையர்ஸ்ல கொடுக்கலாம், இமெயில் கேம்பெயின் கொடுக்கலாம், சோசியல் மீடியா ப்ரமோஷன் கொடுக்கலாம், அதே மாதிரி வெபினார்ஸ் அண்ட் ஆன்லைன் செமினார்ஸ் கொடுக்கலாம், பிரிண்ட் அட்வைஸ்மெண்ட் கொடுக்கலாம், ப்ரொமோஷனல் வீடியோஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி இது வந்துட்டே இருக்கு. அதுல என்னென்ன கொடுக்க முடியும், கண்டென்ட் எப்படி கொடுக்கலாம், டிசைன் எலிமெண்ட் எப்படி கொடுக்கலாம், அதாவது இன்ஃபர்மேஷனல் கிட்ஸ் அதுல எப்படி கொடுக்கலாம், இப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டா கொடுத்துரும். இதுல நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய என்ன பிசினஸ் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களை நீங்க கொடுக்கலாம். அதுலயே வந்து அதுல கண்டென்ட் என்ன இருக்கணும், அதே மாதிரி டிசைன் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கணும் அப்படிங்கறத அதுவே ஒரு வேலிடா கொடுத்துரும். இதை நீங்க ஃபைன் டியூன் பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நாலாவது என்னன்னா சோசியல் மீடியால என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான். சோ ஒரு மாசத்துக்கான பிளானை நான் கேட்க போறேன். அதாவது நான் வந்து மந்த்ஸ் கிரியேட் ஏ மந்த் சோசியல் மீடியால ஃபேஸ்புக்ல இல்ல இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஃபேஸ்புக்னே கொடுக்குறேன். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நம்ம என்ன பண்ண போறோம், அதாவது ஒரு கார் கேர் வச்சிருக்கோம் நம்ம, இல்ல டூ வீலர், என்ன உங்களுக்கு என்ன பிசினஸ் இருக்கோ அதை போட்டுக்கலாம். கார் கேர் சர்வீசஸ் அப்படின்னு போடுறேன். கார் கேர் சர்வீசஸுக்காக என்னென்ன ஐடியா, இமேஜ் எப்படி வருங்கிறத டீட்டெயிலா கொடுக்கணும். அதை நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். தென் நம்ம ஜெமினிக்கு போனாலும் சரி, சாட் ஜிபிடிக்கு போறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கிரியேட் ஏ மந்த்ஸ் ஒர்த் ஆஃப் சோசியல் மீடியா கண்டென்ட் ஃபார் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் centered around tips and hacks for car care services. Organize ideas, images, text and headlines in a table and easy reference. ஒரு டேபிள் ஃபார்மேட்ல கொடுக்க சொல்றேன். சின்ன கரெக்ஷன் இருக்கு, அதை மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்டுன்னு கொடுத்துறேன். ஓகே, இப்போ நம்ம அடிச்சோம் அப்படின்னா அந்த டேபிள் ஃபார்மேட்லயே வந்துருது. தெரியுதா உங்களுக்கு? பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். 1 2 3 வந்துருது. எப்படி இமேஜ் எப்படி இருக்கணும், க்ளோஸ் அப், கிளீன், கார் இன்டீரியர். இங்க வந்து கேப்ஷன் வந்தது, என்ன கொடுக்கணுங்கிறது அந்த ஹேஷ்டேக்கோடயே வந்துருது. உங்களுக்கு ஹெட்லைன் எப்படி கொடுக்கணுங்கிறது வந்துருச்சு. இதுல எதுல கொடுக்கணுங்கிறத டீடைல் நீங்க பார்த்துட்டு இது வந்து இப்போ இது வந்து ஃபேஸ்புக் கொடுத்துருன்னு நினைக்கிறேன். ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 30 நாளுக்கான கண்டென்ட்டையும் அதுவே கொடுத்துருது. ஈஸியா நீங்க இதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி உங்களுடைய சோசியல் மீடியா இதை வந்து என்கேஜ்மெண்ட்டை ஈஸியா நீங்க ஷைன் பண்ணலாம். இது எதுவுமே கஷ்டப்பட தேவையில்லை. அதுல என்ன வேணும், அதுல கண்டென்ட் என்ன இருக்கு, எல்லா டீடைல்ஸும் அதுவே எடுத்து கொடுத்து இதை நீங்க ஜஸ்ட் உங்களுடைய எக்ஸல் ஷீட்ல காப்பி பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் ஜஸ்ட் எப்படி காப்பி பண்றேன், இது மாதிரி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்து எக்ஸல் ஷீட்ல காப்பி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா காப்பி ஆகும். தினம் 1ஆம் தேதி இன்னைக்கு இதை என்ன பண்ணணும், 1ஆம் தேதியில இருந்து கண்டென்ட் என்ன இருக்கு, அதுக்கு ஹெட்லைன் என்ன இருக்கு, நீங்க பாட்டுக்கு சோசியல் மீடியால போஸ்ட் போட்டு வரலாம். பின்னாடி அந்த சோசியல் மீடியா ஆட்டோமேஷன் நான் இதே நிகழ்ச்சியில வந்து ஒவ்வொரு பாயிண்டா சொல்லிட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி ப்ராம்ப்ட்லாம் நீங்க இதுல தேடி எடுத்து கொண்டு போயிடலாம். அடுத்தது மிக முக்கியமா இமேஜ். சோ இமேஜ்ல என்ன, இந்த யூடியூப் தம்ப்நெயில் நமக்கு வேணும்னு சொல்லியிருக்கேன். யூடியூப் தம்ப்நெயில் அதான் முக்கியமா சொல்றாங்க. என்ன பிசினஸ் அப்படின்னா, நான் யூடியூப்னா இது கொஞ்சம் அந்த டி வந்து கேபிட்டல்ல போடணும். டெக்ஸ்டைல்ஸ்
டெக்ஸ்டைல்ஸுக்காக எனக்கு வந்து யூடியூப் நான் ஒரு வீடியோ பண்ணிருக்கேன், அதுக்கான ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி தரணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். இது மட்டும் இது நீங்க ChatGPTல போலாம். அதுல பாத்தீங்கன்னா டாலின்னு சொல்றேன் இல்லையா, அந்த டாலில போலாம். இல்ல நீங்க நான் மிமிக் பிசின்னு வச்சிருக்கேன், அதுல போலாம். எதுல வேணும் உங்களுக்கு தோணுதோ அதுல நீங்க ஈஸியா போலாம். இப்ப டாலியிலே போறேன் நானு. டாலியில போயிட்டு இதை காப்பி பண்றேன். அதுல கேக்குது a top notch professional image of a YouTube thumbnail showcasing textiles featuring an appealing color எல்லாமே அதுல டீடைல் ஃபுல்லா நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஜஸ்ட் அந்த டெக்ஸ்டைல், டிவி ஷோரூம்னா டிவி ஷோரூம் எதுனாலும் போட்டுக்கலாம். ஒரு என்டர் அடிச்சீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துல அந்த இமேஜை அழகா கிரியேட் பண்ணி தந்துரும். மத்த டூல் வந்து பெய்டு ப்ரொமோஷனுக்கான டூல்ஸ் இருக்கு. அதுலயும் நான் நிறைய இமேஜஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அது நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. மோஸ்ட் ப்ராபப்லி இதை பாருங்க, இப்படி வந்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அழகா இந்த மாதிரி ஹை லெவல்ல இருக்கக்கூடிய விஷயம். இதுல நீங்க கீழே டைப் அடிச்சு உங்களுடைய இதை கொடுத்துடலாம். எவ்வளவு அழகா வந்திருக்கு பாத்தீங்களா? சோ இது வந்து நம்ம அந்த தம்ப்நெயில வந்து ரீச் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன். சோ இதுல ஈஸியா நீங்க வந்து உங்களுக்கு வேண்டிய இமேஜஸ் நீங்க கேன்வால கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய லோகோ உட்கார வைக்கலாம், இல்ல ஏதாவது கண்டென்ட் டைப் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கலாம். நாங்க ஏற்கனவே வந்து நிறைய இமேஜஸ் வந்து இந்த மாதிரி இதை வச்சுக்கொண்டு நாங்க கொடுத்தோம். நாங்க ஜஸ்ட் அது ஒரு கோ த்ரூ இட் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்க, இப்போ உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்லயே காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து நாங்க ஏற்கனவே இன்னொரு பெய்டு ப்ரொமோஷன்ல வச்சு நாங்க பண்ணது. அக்யூரேட்டா இருக்கும், ரொம்ப இன்டெப்தா இருக்கும். பாத்தீங்கன்னா இது வந்து அதுல தான் பண்ணோம். போட்டோகிராஃபியுமே இருக்கும். பட் எல்லாம் ஏஐல கிரியேட் பண்ண இமேஜஸ்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த ரிஃப்ளெக்ஷன்ல முதற்கொண்டு எல்லாமே நல்லா பக்காவா அங்க பாருங்களேன், எவ்வளவு நான் க்ளோஸ் அப்ல போனாலும் நல்லா வந்துடும். சோ இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணலாம். இதுக்கான ஐடியாஸ் எல்லாமே நாங்க கொடுக்குறோம். நீங்க செய்ய வேண்டியது எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு இதை கொண்டு போய் சேருங்க. ஏன்னா தினமும் 5 வகையான ப்ராம்ப்ட்ஸ் உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்ட்ஸ் நாங்களே கிரியேட் பண்ணி தரோம். அப்படி இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் இதுல வந்து எங்களை தொடர்பு கொண்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று நாங்க இந்த மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்ல டைப் அடிச்சோ நீங்க எப்படி தோணுதோ அப்படி டைப் அடிச்சிருப்போம். உங்களுக்கான நாங்க ப்ராம்ப்டை வந்து எங்க டீம் பிளஸ் கிளவுட் டீமை வச்சு அழகா கொடுக்கிறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான ப்ராம்ப்ட் நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.